நான் சொல்லுகிறேன், பல்வேறு இளைஞர்கள் பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிற நிறைய நபிமொழிகள் இந்த தரத்திலே உள்ளவை. அது பார்ப்பதற்கு ஹலாலை போன்று தெரியும் ஹராமுகள், ஹராமை போன்று தெரியும் ஹலாலுகள். நிறைய சட்டங்களை, ஹதீசுகளை, ஆயத்துகளை எப்படியும் வளைக்க முடியும். அல்லாஹ் சொல்லுவது போல இதே குர்ஆனால் சில பேருக்கு வழி காட்டவும் செய்வான், இதே குர்ஆனில் சில பேரை வழி தவறவும் செய்கிறான். தவறிய கூட்டங்களில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடாது அல்லவா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது போல சில பேரை இதே வேதத்திலே உயர்த்துகிறான், வேறு சில கூட்டத்தை இதே திருமறையை வைத்து தாழ்த்தவும் செய்வான். எனவே இவர்கள் சட்டங்களை சரியாக சொல்லுகிறார்கள் என்று பேச்சின் கவர்ச்சியிலும் வசீகரத்திலேயும் மார்க்கத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்தியவர் என்று தவறான அடையாளங்களை தலைமைகளாக ஏற்க துவங்கிய போதுதான் தமிழகத்திலே நிறைய தடம் புரண்டு விட்டார்கள். இன்னைக்கு தீனுல் இஸ்லாம அவன் இன்டர்நெட்ல படிக்கிறான். இந்த இன்டர்நெட் பயன்படுத்துறத வேணான்னு சொல்லல, ஆனா மார்க்கத்தின் எல்லா செய்தியும் இன்டர்நெட் வழியாக படிப்பதுங்கிறது முதல்ல சரியா? நாங்க 7 வருஷம் ஓதணும் ஆலிமாயிட்டோம்னு சொன்னா, நீங்க 7 வருஷம் ஓதுனது எல்லாம் நாங்க இங்க அப்படியே டெய்லியும் பூரா தட்டினோம்னா வந்துடும், நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். இல்லைப்பா, நாங்கள் 10 வருஷம் ஓதியிருக்கோம், 12 வருஷம் ஓதியிருக்கோம், மௌலவி ஆகிருக்கோம், ஆபீஸ் ஆகிருக்கோம், ஃபாசில் ஆகிருக்கோம், முஃப்தி ஆகிருக்கோம், என்னென்னமோ ஆகிருக்கோம், இத்தனை வருஷம் மண்டி போட்டு போய் உட்காந்து ஓதி, அதெல்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்க, இப்படி தட்டினா எல்லாம் வந்துடும். இல்லை, வர்றதெல்லாம் முதல்ல சரியா? டாக்டர் படிப்பை இன்டர்நெட்டில் எவனும் படிக்கிறது இல்லை, இன்ஜினியர் படிப்பை எவனும் நெட்டில் மட்டும் படிக்கிறது இல்லை. நான் ஒரு 2-3 வருஷமா இன்டர்நெட்டில் டாக்டர் போச்சு படிச்சுட்டு வான்னு சொல்லி கிளினிக் திறந்தா அது ஜனாசா மையமாக மாறிடும், அது கிளினிக்காக இருக்காது. உலகத்தில் உள்ள எந்த படிப்பையும் ஆன்லைன்ல லேசா தொட்டுக்கிறானே ஒழிய கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா நீ போய் அவர் குறிப்பிட்ட இடத்தில் படித்தாக வேண்டும், பட்டம் வாங்கியாக வேண்டும், பிராக்டிஸ் செய்தியாக வேண்டும், யாராவது சீனியர்களுக்கு கீழே இருந்து ஜூனியராக பணிபுரிந்தாக வேண்டும். இவ்வளவுக்கு பின்னால் தான் உலகத்தின் எந்த பட்டமும் சாத்தியமாகும். இன்னைக்கு நம்ம பசங்கள்கிட்ட தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் சிம்பிள். என்னன்னா தட்டனா வந்துருமா? இவன் தட்டனா வர்ற நிறைய முகரக்கட்டைகளை நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மசாலா எப்படி போயிருக்கு தெரியுமா? குழந்தைக்கு பேரு கூட நீ சரியா வைக்க மாட்டேங்கிற, அங்க தட்டி விட்டு அது என்ன எளவோ பேர் வருது, அரபி டிக்ஷனரியிலேயே இல்லை. ஆமா, ஏதோ புதுசா தூக்கிட்டு வர்றான், இது வைக்கலாமாங்கிறான். இதுவரையும் கேள்விப்படாத மாதிரி இருக்குப்பா. அரபி மொழியிலையும் காணோம், டிக்ஷனரியில காணோம், எங்கேயுமே இல்லை. இல்லை, நெட்ல போட்டிருக்கு இஸ்லாமிக் நேம்ஸ் அப்படின்னு அடிச்சோம், வந்துருச்சு. இல்லை, இணையதளங்களில் நீங்கள் பெறுகிற கல்வி எல்லாம் கல்வி அல்ல. இணையதளங்களில் ஹதீசுகளுக்கு தரப்பட்டிருக்கிற விளக்கம் எல்லாம் சரியானதும் அல்ல. ஒவ்வொரு படிப்பிற்கும் துறை சார்ந்த நிபுணத்துவம் சார்ந்த விற்பனர்களிடம் எப்படி பாடம் படிக்க வேண்டுமோ அதுபோலத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் சார்ந்த எந்த சிறிய பெரிய மசாலாக்கள் அத்தனையும் இத்துறை சார்ந்த விற்பனர்களிடம் படித்தாக வேண்டும். போகுபவனும் வருபவனும் நலாந்தரமாக நின்று கருத்து சொல்பவன் எல்லாம் மார்க்கத்தினுடைய முழுமையான அறிஞன் என்று நீங்கள் நம்ப துவங்கிய போதுதான் எல்லா விதமான குழப்பங்கள். அங்கங்க நிக்கவே மெதுவா பேச ஆரம்பிச்சிருவான். எப்ப பார்த்தாலும் பிரச்சாரம். நாம 2 பேரும் வேற ஏதாவது பிசினஸ் பேசிட்டு இருந்தாலும் பக்கத்துல வந்து நின்று குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். தொடக்கமே அதுதான், குர்ஆன் ஹதீஸை நம்மளே விளங்கிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி உள்ளவங்களை அனுமதிக்க கூடாது. என்னன்னா, முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹரம்ல பாடம் நடத்திட்டு இருக்காங்க, ஹதீஸ் பாடம். இந்த உலகத்திலே ஒரு ஒப்பற்ற பெரிய மேதை, கனவுகளுக்கான விளக்கங்களில் உலகத்தில் தன்னிகரற்றவர் முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திட்டு இருக்கிறப்போ இந்த 2 பேர் வந்தான். அந்த 2 பேர் ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல உள்ளவன்னு அவங்களுக்கு தெரியும். வந்த உடனே சொன்னான், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு விஷயம் பேசணும். இல்லை, போயிட்டு வா, நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், போயிட்டு வா. இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். இல்லை, போயிட்டு வா. நிஸ்ப கலிமா, ஒரு இல்லை கொஞ்சமாவது, முழுசா இல்லைன்னாலும் கொஞ்சமாவது ஒன்றுமே பேசக்கூடாது. நீ பேசுறதா இருந்தால் நாங்களாம் எஞ்சி போயிடுறோம். முகமது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுக்க தெரியாத சாதாரணமான ஆள் அல்ல, மடு அல்ல, அது மழை, அது கடல். ஆனால் அந்த கடலுக்கு தெரியும் குழப்ப வர்றவன்ட்டு தெளிவு எதுவும் இருக்காது. ஆனால் குழப்புற அளவுக்கு தேவையான 4-5 மசாயில் வச்சிருப்பான், அவன் கரெக்டாக போட்டுருவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் சபீஹ் பின் வஸல்னு ஒருத்தர் இருந்தான். சபீஹ் அவர் பேர். அவனுக்கு வேலையே என்னன்னா, எங்கேயாவது மக்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு போகிறது.
போய் மெதுவாக அப்படி 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 பிட்டை தூக்கி போடுறது, அங்கே ஏதாவது பற்றிக்கும். குரானில் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அல்லாவே கொஞ்சம் அப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் முரண்பாடாக பேசுகிற மாதிரி தெரியுது. எல்லாம் உடனே கவன ஈர்ப்பு தானே, டக்குன்னு எல்லாம் கவனமாய் என்ன இல்லை. ஒரு இடத்துல சொல்கிறான், வலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள்கிட்ட அவங்க குற்றத்தை பற்றி கேட்கப்படாது அப்படின்னு குரானில் இருக்குது. அப்படியா இருக்குது? ஆமாம், இந்த பாருங்க, பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்புறம் பாருங்க, இந்த பாருங்க, லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். எல்லாத்தையும் ஒருத்தர் விடாமல் அவங்களுக்கு கொடுத்த நியமத்தை பற்றி நாம் கேட்டு தான் தீருவோம். கேள்வி பாருங்கள், ஒரு இடத்துல கேட்க மாட்டோங்கிறான், ஒரு இடத்துல கேட்குறோங்கிறான். நம்மளும் முஸ்லீம்கள் தான், என்ன பண்ண ஒரு மாதிரியாக குழப்பமாக இருக்குது. லேசாக இப்படி ஒரு மாதிரி அவன் வயிற்றுல புளியை கரைச்சி அவன் ஒரு மாதிரி ஆகி, குரான்லேயே இப்படி ரெண்டு விதமாக இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, சொல்ல முடியும் சான்றுகளோடு நம்மால். அவன் சொல்லிட்டு போய் இப்படியே போயிட்டு இருந்தான்ல, அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கலீஃபாட்ட, உமர் ரலியல்லாஹு. சரியான இடத்துக்கு தான் போயிருக்கான். உமர் ரலியல்லாஹு வந்து ஒன்று கேட்டாங்க, இங்கே வா, உன் சந்தேகம் என்ன நீங்கள் சொல்லு. இதுதான் சந்தேகம், இப்படி ஒரு இடத்துல வருது, இப்படி ஒரு இடத்துல வருது. சரி, எங்கேருந்து வர்றேன்? நான் பகதாதிலிருந்து வர்றேன். ஓ, நீ கூஃபாலிருந்து வர்றியா? ஆமாம். இது வரைக்கும் இங்கே வந்து எத்தனை உலமாக்கள்கிட்ட மார்க்க அறிஞர்கள்ட்ட நீ கேட்ட? இல்லை, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கல. ஏதாவது முஃப்திகள்கிட்ட ஏதாவது இல்லை, கேட்கல. வேறு ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய ஷவுன இஸ்லாமியாவை கவனித்து கொள்ளக்கூடிய மார்க்க அரங்குகள் அங்கே ஏதாவது? அங்கெல்லாம் கேட்கல. பின்ன என்ன, சந்தையில் கடைவீதியில் பூரா இதை நின்று பேசுகிறைய, உன் நோக்கம் என்ன? தெளிவு பெற விரும்பினால் யாராவது மார்க்கறிஞர்கிட்ட தொடர்பு கொண்டு குரானில் இப்படி ரெண்டு விதமாக வருதே என்னன்னு கேட்டிருக்கணும். நீ அங்கே கேட்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல இதுக்கான தண்டனை கொடுத்துட்டு அடிக்கலான்னு விளக்கம் சொல்லலான்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு விட்டு சவுக்கடி கொடுக்க ஆரம்பிச்சோன்னாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அடின்னு பூரா அடித்து முடிச்சு, தலையில் காயம், வழிகிற இரத்தத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், விசாரணையில் பல கட்டம் இருக்கிறது. மறுமையின் விசாரணை ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கேட்பான். விசாரணை எல்லாம் முடிந்து நீ நரகம் என்று தீர்ப்பாகி உனது பட்டோலை எல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைவு பெற்றுச்சுன்னா அப்புறம் வந்து உன்னை ரெண்டாவது தடவை கேட்கறதெல்லாம் இல்லை. சொல்ல போனால் ஒன்றை கேட்கறது இல்லை, உன் கை காலெல்லாம் பேசி சாட்சி சொல்லும். குரானில் வர்ற மாதிரி தஷ்யது ஐதீஹிம் அர்ஜுலுகும் அப்படின்லாம் வர்ற மாதிரி ஒரு கட்டம் இருக்கிறது. உன்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டான் அல்ல. ஒரு கட்டம் இருக்கிறது, துருவி கேட்பான். ரெண்டுமே மறுமை நாள் தான். வழியும் ரத்தத்துக்கு இடையில சொன்னான், புரிஞ்சுட்டா நேராக பகதாது போயிரு, இந்த பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது. வேடிக்கை என்ன தெரியுமா, அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, பகதாதில் போய் இவன் ஒரு மாதிரியாக மண்டையில் 10 கித்தெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறப்போ யாரோ விஷயம் கேள்விப்பட்டவரோ படலையோ தெரியல, அங்கே போய் எனக்கு ஒரு சந்தேகம்னு இருக்கார் இவன்ட்ட. என்னான்னா, குரானில் ரெண்டு விதமாக வர்ற மாதிரி தெரியுது. ஒரு வேற ஏதோ ஒரு சந்தேகத்தை சொல்கிறார். ரெண்டு விதமாவா? சத்தியமா எனக்கு தெரியாது, நீ கற்றறிக்கிற அறிஞர்கள் யார்கிட்டையாவது போய் கேட்டுக்கோ. ஏன் முதல்ல எல்லாம் சொல்லுவே இல்லை? அவன் தெளிவாக சொன்னான், அத்தபனி அமீருல் மோமினின், எனக்கு ஹலீஃபா வந்து ரொம்ப கரெக்டாக பாடம் சொல்லி கொடுத்துட்டதுனால இப்போ தெரிய மாட்டேங்குது. முதல்ல தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, சரியான பாடம் இப்போது கிடைத்ததால் நான் சொல்ல வருவது, விடைகள் தெரியாமல் வினாக்களை மாத்திரம் வைத்து கொண்டு சுற்றி கொள்ளுகின்ற பேர் வழிகளிடமிருந்து மிகப்பெரிய எச்சரிக்கை இன்றைக்கு தேவை. குழப்புறது ரொம்ப சிம்பிள், விடை சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நாட்டில் குழப்புறதுக்கு நிறைய பேர், விடை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. விளாவரியாக விடை சொல்ல ஆள் இல்லை. குழப்ப நிறைய பேர். குழப்பவும், பொய் சொல்லவும், குறுக்கிடவும், குறுக்கு கேள்வி கேட்கவும், விமர்சனம் என்ற பெயரில் முன்வைக்கவும் இதுக்கு பெரிய திறமையெல்லாம் தேவையில்லை. நீங்க 10 மாடி பில்டிங்கை உட்காந்து 4 வருஷமா பார்த்து கண்களெல்லாம் பூத்து நீங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பட்ட சிரமமெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் லெஃப்ட்ல இருந்து வருவான், இப்படி நின்று இப்படி அண்ணாந்து ஒரு தடவை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, இந்த ஜன்னல் அங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், போயிடுவான். இவன் என்ன செஞ்சாங்கிறீங்க? 10 ஆண்டு காலம் அந்த கட்டிட பணியினுடைய எவ்வளவு நெளிவு, ஒன்றும் தேவையில்லை. இது இங்க இருக்கிறத விட இங்கிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு ஒரு திறமையும் தேவையில்லை. குறை சொல்ல, விஷமத்தனத்தை பரப்ப, விமர்சனத்தை முன்வைக்க, குறுக்கீடு செய்ய அல்லது குழப்ப இதுக்கு திறமையே தேவையில்லை. பாக்கெட்டில் 4 கேள்விகள் இருந்தால் போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு.
சமயங்களில் உலமாக்கள்கிட்டையும் அந்த கேள்வியை தூக்கிட்டு வந்துடுறது உண்டு அவர்கள். அல் குர்ஆன்ல 23:33 அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்க இது சம்பந்தமா. இதுல என்னன்னா 23:33 இருக்குதான்னு கூட அவன் ஒரு தடவை இதுவரையும் பார்த்ததில்லை. ஆல்ரெடி எழுதி கொடுத்துருக்காங்க 23:33 அல்லது 23:14 இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. முஹம்மது பின் சீரின் பக்கத்தில் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்குள் அனுமதிக்கவில்லை. சபீகை திரும்பி பார்க்காமல் பக்தாது போய் என்று சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? வினாக்கள் என்ற பெயரில் விளக்கங்கள் இல்லாமல் கேள்விகளை கையில வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருப்பவர்களால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தினுடைய முன்பும் வைக்க வேண்டும். கொஞ்சம் நீங்கள் சார்ந்திருக்கிற அமைப்புகளை சார்ந்த தலைமைகள், அவர்களின் பேச்சுகள், நடத்தைகள் நாகரீகமா மேடையில பேச தெரியல தெரியுமா உங்களுக்கு? நான் மனவருத்தத்தோடு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நாளாந்தர வார்த்தையில நரகல் நடையில பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? என்ன கேவலமாக தண்ணி அடிச்சவன் மேடையில பேசுற மாதிரி பல மேடைகள், பல முகாம்கள். அந்த பேர் ஆமா தெளிவா பேரெல்லாம் சொல்றாங்க. டாஸ்மாக்ல இருந்து அப்படியே வந்து மைக்கு முன்னாடி நின்றுவானவ போல தெரியுது. என்ன என்ன நரகல்! உங்களுக்கெல்லாம் எந்த தூதர் இப்படி பேசுவதற்கு சொல்லி கொடுத்தார்? எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையில எந்த எதிரியை இப்படி பேசினார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த எதிரியை அப்படி விமர்சித்தார்கள்? ஹதீஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் தான் இவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை காலஞ்சென்றவர்கள், உயிரோடு உள்ளவர்கள், மௌத்தா போனவர்கள் எல்லாரையும் நீக்க மர பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு திட்டுகிறீர்களே, பேசுகிறீர்களே. ஒரு சபையொடுக்கமும் மேடை நாகரிகமும் தெரியாதவன் எல்லாம்